ஹாய், வெல்கம் பேக் டு லித்தனியா தி அன்டிஃபைன் சேனல். காலையிலே கிளம்பி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு வேலையாக தான் போயிருந்தோம். உங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து 7 வயசு ஆகிடுச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருக்க லோக்கல் பிரான்ச்சில் விசாரித்தப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சம்மந்தமாக அண்ட் ஆதார் சம்மந்தமாக ஒரு மெயின் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெட் ஆஃபீஸில் தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் குரோம்பேட் சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால எதர் தாம்பரம் இல்லை பல்லாவரம் இல்லைன்னா மடிப்பாக்கம் அந்த பிரான்ச்சில் தான் நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து தாம்பரம் பிரான்ச் போனோம். இது வந்து டோக்கன் பேசிஸில் தான் இதை பண்ணி தராங்க. அண்ட் 8 மணிக்கெலாம் நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. மொதல் நாளே போய் விசாரித்தா ஒரு ஐடியா கிடைக்கும்னு போனப்போ அவங்களுமே வந்து 8 o'clock வந்துடுங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே 7 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிற மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் க்யூ வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஒரு 40 பேருக்கு தான் டோக்கன் வந்து நேற்று கொடுத்தாங்க. யூஸ்வலாக 50 பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சிஸ்டம் ஸ்லோவாகிடும் அப்படிங்கிறதுனால, ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால 40 பேருக்கு தான் நாங்கள் இன்றைக்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் கெஞ்சிக்கு எதிரி நானும் இன்னொருத்தவங்களும் வந்துட்டு ஒரு 42 டோக்கன் வரைக்கும் வாங்கிட்டோம். நான் தான் லாஸ்ட்டாக வாங்கினேன். பட் நீங்கள் ஆதார் சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே, இந்த சிட்டி சைடு இருக்கவங்க கொஞ்சம் ஏர்லியராகவே போயிடுங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க ஏதாவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். அப்படி தான் வந்து நேற்று ஜாயின் பண்ணி வாங்கினாங்க. அண்ட் ஃபேமிலியில் 4 பேர் வாங்குறாங்கன்னா 4 பேருக்குமே அந்த டோக்கன் வந்து போய்ட்டுறதுனால ரொம்ப ஷார்ட்டேஜாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஆதாரில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணாலும் இப்போ ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது. இன்கேஸ் இப்போ நீங்கள் அட்ரஸ் மட்டும் மாற்றணுன்னா அட்ரஸ் மட்டும்தான் மாற்ற முடியும். அண்ட் இப்போ உங்களுக்கு நேம்லேயும் சேஞ்சஸ் இருக்குது, ஃபோன் நம்பரில் சேஞ்சஸ் இருக்குன்னா அது நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி டோக்கன் வாங்கி டோக்கன் நம்பர் வைஸ் தான் உங்களால் அந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நேற்று தான் எங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் அனெக்ஸர் கேட்குறாங்களா இல்லை வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களா அப்படிங்கிறதையும் முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட அந்த ஃபைல்ஸ்லாம் இல்லை, அவங்க கேட்குறதெல்லாம் இல்லை அப்படின்னா டோக்கன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே வந்து நான் இதில் சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப பிளான்டாக முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க, எதுவும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் கொஞ்சம் லிபரலாக இருந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஹெல்ப் பண்ணி அனுப்புனாங்க. அங்கே இருந்து எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த 50 டோக்கன்ஸாவது அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் கை குழந்தையோட திரும்பி போனாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். டில் தென், திஸ் இஸ் லித்தனியா தி அன்டிஃபைன் சேனல்.